ஹலோ பிபிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம தலைவரோட வீடியோ உடன்குடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதாங்க மோட்டோ லாகிங் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. பிபிஎஃப் இப்போ தாங்க நம்ம மோட்டோ லாகிங் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இங்கேருந்து எங்கேருந்து கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாநாடு, திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்துலங்க. மாநாடுலேருந்து கிளம்பி சங்கரங்கோயில் போகிறோம். மொத்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 110 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ தான் பெட்ரோல் ஒரு 270 கையில் இருந்தது, அதுக்கு அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:58. நான் உங்களுக்கு இப்போயாச்சும் பகல் வியூ காட்டலான்னு நினச்சேன், பட் இங்கே வந்து லேட் ஆகிட்டுங்க. தலைவரோட வீடியோ லாஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ஜிபி தலைவரோட வீடியோவை. தலைவரை பார்க்க முடியல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் சாத்தாங்குளம் நாகர்கோவில் அந்த ரோடு போயிட்டுருக்கோங்க. இதில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தலைவரோட ஒரு உடன்குடி. ஜிமு தலைவரை நம்ம பார்க்கல. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட லிங்க்கை கொடுத்துருவேன், அதாவது நம்ம சேனலில் போட்ட வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இங்கேருந்து நான் உங்களுக்கு பகல் டைம், அதாவது இருட்டதுக்கு முன்னாடி நல்ல நல்ல சீனரிஸ் நிறையா இங்கே இருக்கும், நான் காட்டுறேங்க உங்களுக்கு. நான் கன்வியூ பண்ணுறேன். பிபிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு ரூட் வழியாக போகலான்னு சொல்லி வந்துட்டோங்க. என்னென்னா நம்ம சங்கரங்கோயில் மேப் போட்டோமா, இப்போ திருநெல்வேலிக்கு போட்டுட்டு வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒத்தடி பாதைங்க. ஒத்தடி பாதை ப்ளஸ் அதுக்கடுத்து நல்லா வளைஞ்சு போகுது, நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அது வேறு ஒன்று. இங்கே பாருங்கள், தண்ணியில் தேங்கியில் வச்சுருக்காங்க. நம்ம டைமிங் கரெக்டாக 6:04. உங்களுக்கு இன்னும் ஒரு ½ தாங்க என்னால் தெளிவாக காட்ட முடியும். அதுவுமே நம்ம ½ ஃபுல்லாக பேசினா மட்டும்தான். இங்கே பாருங்களேன், ரோடு செம்மையாக இருக்குல்ல, சுற்றி ஃபுல்லாக மரம், ரோடு மட்டும்தான் சைடில், அதாவது நடுவில். டேங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க, மன்னிச்சோ. இப்போ நம்ம மெயின் ரோடு போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தம்பி வந்துட்டு இது சுற்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறமா திருநெல்வேலிக்கு மட்டும் இப்போ மேப் போட்டு போய்கிட்டு இருக்கோம். இதுவுமே அப்படி தான் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், எல்லா தென்னை மரமே அப்படியே காஞ்சி போய் ஃபுல்லாக இதாகிட்டு. இந்த அவங்களுக்கு அழகான சன்செட்டு தெரியுதா? சன்செட்டு இப்போ தான் அப்படியே இறங்குதுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த தெரியுது, செம்மையாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. இன்னைக்கு காலையில் திருச்செந்தூரில் சன்ரைஸ் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஆனால் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் லைட்டாக வந்தது. குளிச்சு வெளியே வரோம், ஃபுல்லாக வந்துட்டு கடலில். இது நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே இறங்குது. இன்னும் சாத்தான்குளம் இங்கேருந்து 10 கிலோமீட்டருங்க. சாத்தான்குளம் மாடு கிராமத்தோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது. இப்போ என்னமோ நமக்கு சர்ச்சு தான் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது. அதாவது அவங்களோட எப்படி சொல்கிறது, அந்த கட்டடம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த இதுதாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த ரோடும் கொஞ்சம் இப்போ தான் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரோட்டில் வந்தோம், ரொம்ப இதாக இருந்தது, அதாவது மோசமாக இருந்தது. இப்போ நீட்டாக இருக்குது. நான் இப்படியே இந்த 70 தான் போய்கிட்டு இருக்கேங்க. ஓ, இது டேமா? இல்லை டேம்லாம் இருக்காது. சூரியன் அதுக்குள்ளே காணுங்க பிபிஎஃப். சூரியன் அதுக்குள்ளே காணும்.
அடி, ஐயோ ஓவோ, சரியான அடி. சரி, உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் சரியா? இப்போவே சில்லுன்னு இருக்கு, மணி 6 தான் ஆகுது, சில்லுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். பிபிஎஃப்ஏ இந்த ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமங்கிறதுனால மாடு தாங்க வருது. ஏய் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மாடு தாங்க வருது. மாப்பிள்ளைலேருந்து வந்துட்டு இருந்தது. சரி, உங்களுக்கும் காமிப்போமே மாடு எங்கே செம்பரியாடு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுங்கி போக முடியுமோ ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா திடீர்னு உள்ளே வந்து வந்துடக்கூடாதுல்ல. இந்த சைடு தண்ணி இருக்குது, பட்டு நல்ல தண்ணிலாம் கிடையாது. அதுவும் காஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கு. இந்த போட்டிருக்காங்க இல்லை நம்ம ஏரியா சைடு மாதிரி நெல் நட்டிருக்காங்க, நெல் நாற்று நட்டிருக்காங்க. நல்லா இருக்கு கிளைமேட்டு. அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம திருநெல்வேலி போகிறதுக்கே 40 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சங்கரன் கோயில் தனியாக அடுத்த இது. ஏரியா கைஸ், வாங்க 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 வாங்க. ஒரு கார்னர் இது அவ்வளோவா இல்லைங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கருவேலம்பாடு வந்திருக்கோங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸையும் பார்த்து ஏற்ற வேண்டியிருக்கு. அதாவது இந்த இங்கே உள்ள சுற்றி இருக்க நேச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. கோயில் மரங்களாக இருக்கா, நல்லா இருக்குது. நம்ம ஏரியா சைடு தான் ஸ்மார்ட் சிட்டியை மாற்ற போகிறேன்ற பேரில் மரத்தை ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்காங்களே. பெரிய ரோடு ஆக்க போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் சொல்லிட்டு மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. அவங்க உள்ள தண்ணி கிடக்குங்க, நிறையா கிடக்கு. வாங்க நான் கன்னியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 31 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம இந்த ரோடுங்கிறதுனால 54 நிமிஷம் காட்டுது. கண்டிப்பாக நாளாயிருங்க. பாருங்கள் ஃபுல்லாக நெல் நாற்று தாங்க, பச்சை பசேன்னு இருக்கா. இந்த சைடு இப்போ தான் தொல்லி அடித்து போட்டிருக்காங்க. இனிமேல் நெல் நாற்று நடுவாங்க. ஏய் அடுத்து நம்மக்கிட்ட வருவோம், வரல. நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. காட்டாரிமங்கலம் இது வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் கிராமத்து ரோடு சூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ரோடு இருக்குது, கிராமத்து ரோடை சூஸ் பண்ணி அதில் போயிட்டுருக்கோங்க. இங்கேனா நல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறையா, அதாவது க்ரீனிஷாக பச்சை பச்சைன்னு நேச்சராக நல்லாயிருக்கும். அங்கேனா ரோடை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க வேண்டிய வரும். அதனால தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடை சூஸ் பண்ணியாச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கும். பட் இந்த இது குளம் இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி 6:30. அப்போவே சொன்னல 6:30க்கு இருட்ட ஆரம்பிச்சிடும். 6:23 இப்போ கரெக்டாக. எல்லாம் நம்மளை தான் அப்படியே விசித்திரமாக பார்க்குறாங்க. இந்த பொங்கல் டேவா, இன்னைக்கு பொங்கல் செகண்ட் டே. ஸோ அதாவது மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு தான். ஆமாம் கரெக்டு தான், மாட்டுப்பொங்கலா. அதனால் உட்காந்து எல்லோரும் இது பண்ணிட்டாங்க. வெட்டின கிடப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே செலிப்ரேஷன் வைக்காங்க. பாருங்கள் அந்த நாய் அதை கைட் பண்ணி கூப்பிட்டு போகுதுங்க. ஓடி வருதுன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் ஓடி வந்துச்சு. நல்லாயிருக்கு. உங்களுக்கு லுக்கு தெரியும் தானே, தெரியுதா? கேமரா தெரியும், நல்லாவே தெரியும். செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப சங்கட்டமான விஷயங்கள் நம்ம நடந்துகிட்டே இருக்குது. நல்லது நடக்கும் பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கிட்ட தண்ணி, இங்கேயும் தண்ணி. பிபிஎஃப் ஆங்கிள் கொஞ்சம் மேலே இருந்திருக்கு, எவ்வளோ நேரம் மேலே கிளியர் இருந்திருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ. சரியா பார்த்தீங்களா? சுற்றி அதாவது நமக்கு 2 சைட்லேயுமே காடு.
யாராவது அப்பப்போ வராங்க, தான் அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். இந்த வராங்க, வராமலாம் இல்லை. அங்கே ஒரு நாய்க்குட்டி பின்னாடியே ஓடி வருதுங்க. 6:30 தூக்கம் வருது. நான் இது நைட்டு அங்கே பீச்சில் நைட்டு அந்த வந்து தங்கியிருந்தல அந்த விலாக்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு பீச்சில் அதை வந்து தூங்கிட்டு இருந்தோமா, ஒரு 4 மணிக்கு மேலே சரியான குளிருங்க. அப்படியே பொறுமையாக குளிச்சு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு கிளம்பி வந்தோமோ. இப்போ வரைக்கும் வேறு எங்கேயும் தூங்கலை, அதனால் இதாகுதுங்க. கொட்டாய் வேறு தூக்கம்லாம் வரல இன்னும். பெய்குளம் ரோடெலாம் போட்டிருக்கு. இங்கே இருங்க, இங்கேருந்து இன்னும் 28 கிலோமீட்ரு. பிபிஎஃப் ஏதோ நம்ம ஸ்ரீவைகுண்டம் ரோட்டுக்கு ஏறிட்டோங்க. ஸ்ரீவைகுண்டம் ரோடு ஏறிட்டாலே நம்ம நேராக ஹைவே தாங்க அடுத்து. அப்படி நம்ம அதில் போயிட்டே இருக்கலாம். இப்போவே இருட்டிடுச்சுங்க. இருட்டில் வண்டி ஓட்டுறதும் பிரச்சனை கிடையாது, அதாவது உங்களுக்கு காமிக்க முடியாது, அதான் ஒரு இதாக இருக்குது, அர்த்தமாக இருக்குது. உங்களுக்கு எந்த லெவலில் தெரியும் இந்த சீனரிஸ்லாம் பார்க்க. அப்படியே இந்த பனிமூட்டமாக இருக்குது எனக்குலாம் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கு. இங்கேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 26 கிலோமீட்டரு. டைமும் பார்த்தீங்கன்னா 6:34ங்க. நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? பிபிஎஃப் இன்னும் நம்ம திருநெல்வேலிக்கு போக 13 கிலோமீட்டர் இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், சுற்றி முற்றி யாருமே வரலங்க. நம்ம மட்டும் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போகிறோம். யாருமே இல்லை, யாரும் வரக்கூட இல்லை இப்போ வரைக்கும். ஏதாவது ஊர் வந்ததுன்னா அந்த ஊருமே ரொம்ப தூரம், இப்போ ரொம்ப தூரமாக கழித்து வரவே இல்லை. நம்ம வாட்டில் அப்படியே தனியாக போயிட்டு இருக்கோம். சிவந்திப்பட்டி அடுத்த ஊர், யாருமே இல்லைங்க. வாங்க, நான் வேணால் உங்களுக்கு டைம் லேப்ஸ்னா போட்டு காமிக்கவா? ஒருத்தர் வர மாட்டேங்காங்க, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம தெரிஞ்ச ரூட்டு கிடையாது, நம்ம கூகுள் மேப் தான், கூகுள் மேப் கூப்பிட்டு போன ரூட்டு தான் இது. சரி, கூகுளில் நம்புவோம், அதனால் போயிட்டே இருப்போம். வாங்க, 12 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் டைமிங் வந்து 7 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இன்னும் 26 நிமிஷம் கழிச்சா நம்ம போக வேண்டிய போட்டிருக்கு. அது எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகிக்கலாங்க. சரியா? வாங்க, நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி வந்துவிட்டோம். இங்கேருந்து நம்ம சவரங்கோயில் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் தாங்க. தம்பி தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கான், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:31ங்க. 7:31 ட்வின் டவுன். நல்லாயிருக்கு ஒவ்வொரு ஏரியா பார்க்க. ஆனால் நைட் டைமில் தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போகணுன்றான். ஸ்போர்ட்ஸ் கடையும் பார்த்தாச்சு. ஏங்க நாங்கள் அதை முடிச்சுட்டு வந்துடுறோம், ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறோம். பிபிஎஃப் நம்ம சங்கரங்களுக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. இது அவங்க பாருங்கள், நிலா செம்மையாக இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? கண்ணில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சதுங்க. இந்த நம்ம சங்கரங்கோயிலுக்குள்ளே ரீச் ஆகியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் லாக் ஒன்று போட்டோம் தெரியுமா? அந்த சர்ச்சை செக் பண்ண சர்ச்சு இது ஒன்று. இதோட இது அதாவது கிறிஸ்மஸ் லாக் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்படி லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆமாம், இங்கேருந்து நம்ம நிறையா வீட்டுக்கு தான், அவ்வளோதான் வந்தாச்சு. நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாச்சு. பிபிஎஃப் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை போல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல நம்ம சந்திக்கலாம். லவ் யூ ஆல், பாய்.